மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தில் உங்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அது? என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் அப்படின்னா வந்து கோகுல் துளசிதேவன் சொல்லலாம். காதல் கோட்டைக்குள்ள ஒரு மெலோ ட்ராமா இருந்துச்சு. இது ரொம்ப வித்தியாசமான படம். அது கார்த்திக் சார் இல்லாமல் வேறு ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா அது போயிருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அது இறைவனுடைய கிஃப்ட். அந்த மாதிரி ஒரு நடிகன் கிடைத்தது. நீங்கள் நினைத்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கார்த்திக் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதாவது அந்த உள்வாங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா கார்த்திக் சார்ட்ட. அது வந்து அதாவது நம்ம ஒரு சீனில் ஒரு டைலாக் சொல்லியிருப்போம், அதை வந்து எங்கேயாவது திருப்பி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் ஏதோ போகிற போக்கில் அதை ஏதோ வேறு ஒரு சீனில் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிட்டு போவார். மிரட்டு வராது. அது என்னால் வந்து அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு படம் வந்து எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது நான் சொல்லும்போது. அப்படி இருக்கும் அந்த 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 நேரம் வந்து அவரோட ஒர்க் பண்ண நேரம் அப்படி இருக்கும். அதை நான் வந்து தமிழில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஹிந்தி பண்ணேன். அது கன்னடம் வேறு யாரோ பண்ணாங்க, தெலுங்கும் பவன் கல்யாண் நடித்தார், அது வேறு யாரோ பண்ணாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு நான் ஹிந்தி பண்ணும்போது கூட அவ்வளோ திருப்தி வரல. ஹிந்தி பண்ணிவிட்டு நான் கடைசியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு டெல்லியில் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும்போது எனக்கு வந்து கல்கி ஞாபகத்துக்கு வந்தார். கல்கியில் சிவகாமியின் சபகத்தில் கடைசியாக எழுதுவார் அவர். அது நரசிம்மரும் சிவகாமியும் என்னை நெஞ்சை வரிசையாக எல்லா காரணம் விட்டு என் நெஞ்சை விட்டு இறங்கி நடந்து போய் கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு எழுதுவார். அது மாதிரி எனக்கு ரிஷியும் நிலாவும் வந்து ரைட் ஓகே, அவங்களோட நான் அந்த ஒரு ஒரு தொடர்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவங்களுக்கு நமக்குமான தொடர்பு இல்லை அப்படிங்கும்போது கல்கி ஞாபகத்துக்கு வந்தார், எதுவும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு. ஆனந்த படனில் வந்து அதுக்கு விமர்சனம் எழுதும்போது ரொம்ப கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு எடுக்கிற மாதிரி உள்ள படங்களில் ஒரு விஷயம். அதற்கு பிறகு அந்த படத்தை வந்து ஒரு காப்பி அடித்து இன்னொரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதும்போது என் விமர்சனத்தை தூக்கி போட்டு அப்படின்னு இது ஏற்கனவே வந்து விமர்சனம் எழுதியாச்சுன்னு பத்திரிக்கை அப்படியே போட்டிருந்தாங்க அப்படின்னு அதை அப்படியே போட்டிருந்தாங்க. ஆனால் காதல் கோட்டையில் என்னென்னா காதல் கோட்டையை ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். டெய்லி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னா ஐசன் டேரக்டர் கூப்பிட்டு பாண்டியன் சார் கேட்பார், இன்றைக்கி என்ன எடுத்தார் டேரக்டர் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது என்ன எடுத்தார். ஏன்னா அவங்க பாட்டுக்கு தனியாக நிற்பாங்க, இவங்க பாட்டுக்கு தனியாக நிற்பாங்க. இவங்களை 2 தடவை பார்க்க சொல்லுவேன், அவங்கள 2 தடவை பார்க்க சொல்லுவேன். அது கையில் ஸ்கிரிப்ட் வச்சுக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஸ்கிரிப்டு ஏன்னா முதல்ல வந்து எடுத்துக்கிட்டு போனேன். எடுத்துகிட்டு போனால் அந்த தங்கர் பச்சனோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர் கேமராவை விட்டுட்டு வந்து இந்த டைலாக் நல்லா இல்லை, அதை அடிச்சிடலாமா பாரு, இவர்கிட்ட எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பாட்லேயே டேரக்டர் நான் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு போய் டைலாக் சொல்லிவிடுவேன். சார் டைலாக் சொல்லிட்டேன் சார், நீங்கள் எடுங்க அப்படின்ட்டுருவேன். ஒரு சில நேச்சரை வந்து ஒரு சிலருடைய அதாவது குணாதிசயங்களை வந்து கடந்து வரும்போது சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், அதை வந்து நான் மறைச்சிலாம் பேசவே இல்லை. அதனாலே நான் வந்து ஸ்கிரிப்டை அப்படியே பழகினேன். நான் வந்து மதுமதி வான்மதிக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுதுனேன். காதல் கோட்டைக்கெலாம் ஸ்கிரிப்ட் எழுதலை, எல்லாமே மைண்டில் வச்சு தான் பண்ணேன். அதுக்கு பிறகு அது அப்படியே எனக்கு பழகி போச்சு. அதுக்கு பிறகு இப்போ தான் நான் மீண்டும் வந்து ஸ்கிரிப்டை வந்து பேப்பரில் எழுதி வைக்கிறோம். அது ஒரு காரணமாக எழுதி வைப்போமே, யாராவது சப்போஸ் நம்மளாலே செய்ய முடியலனாலும் வேறு யாருக்காவது அது உதவுமே அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அதனால் மனசுக்கு நெருக்கமான படம் என்பது கோகுல் துளசிதை. ஆனால் வந்து ஒரு விதமாக எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டியிருந்த படமும் வந்து காதல் கோட்டை. ஏன்னா ரொம்ப எளிதான ஒரு விஷயம். இப்போ நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்கும்போது எங்கே இருந்தாவது அந்த பேர் வெளியில் வந்துடும். சூர்யாங்கிறதோ கமலைங்கிறதோ வெளியில் வந்துடும். அதை வெளியில் வராமல் அந்த திரைக்கதையில் கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீராம். தமிழ் டைரக்டர்லயே இயக்குனர்லயே ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்னே உங்க கேரியர் நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ண மாதிரி நினைக்கிறேன். ஏர்லி 20s or 30s நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெரிய டைரக்டரா எல்லாரும், அஃப்கோர்ஸ் இப்பயும் பெரிய டைரக்டர் தான், இன்னும் பல படங்கள் எடுத்து இன்னும் பல இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ரெண்டாவது என்னன்னா உங்க மாதிரி ஒரு அனாலிசிஸ்னா ஒரு கேரக்டருக்கு
நீங்க ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு கேரக்டர்னா கேரக்டரோட அப்பா, தாத்தா, அவரோட ஸ்டோரி என்ன, அவர் எப்படி வருவாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் படம்னா, 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் அதுக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு நீங்க கெப்பாசிட்டி வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க எடுத்த காலத்தெல்லாம் இந்த பொன்னியின் செல்வன் 1, 2 இந்த 1, 2, 3, 4 வர மாதிரி பாகம் இருந்திருந்தா, ப்ராபபிலி காதல் கோட்டை மாதிரி வேரியஸ் படங்கள் நீங்க பல பாகங்களா எடுத்திருக்கலாம். வெப் சீரிஸ்ல பல மடங்கா எடுத்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டீப் ஸ்டடி ஆஃப் த கேரக்டர் இருந்திருக்கு. டீப் அதாவது ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், எழுத்தாகட்டும், கவிதை ஆகட்டும், உங்களை மிஞ்சறதுக்கு தமிழ் சினிமால கொஞ்சம் பேர் கூட இல்ல. இன்ஃபேக்ட் நீங்க மட்டும்தான் அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அந்த மாதிரி ஒரு படம்லாம் பார்த்துட்டு, இப்போ கொஞ்சம் வன்முறை ஜாஸ்தியா இருக்கு. எல்லாமே ஒரு இருட்டுல எடுக்குறாங்க. எல்லாமே ஒரு சண்டை காட்சி ஜாஸ்தியா இருக்கு. த்ரில்லர் சொல்ற பேர்ல போகும்போது, அந்த கதை கருத்துல அவ்வளோ பார்க்கறது இல்லன்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். உங்களோட இப்போ இருக்கிற திரைப்படங்கள்ல கொஞ்சம் நல்ல படங்கள் உருவாக்குறதுக்கு உங்களோட சஜஷன் என்ன? இல்லை இல்லை, நல்ல படங்கள் உருவாகிறதுக்கு நம்ம சஜஷன் சொல்கிறத விட நல்ல படங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெரிய நடிகர்களை வைத்து இயக்குகின்ற படங்கள்னு ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், அதற்கு முன்னாடி வந்து அவருடைய முந்தைய படங்கள் 2 படங்கள், அந்த நந்தன் அதாகட்டும், அவர் பண்ண அயோத்தி ஆகட்டும், அல்லது வந்து போகும்பிடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு, அதாகட்டும். அப்படிலாம் பார்த்திங்கன்னா லப்பர் பந்து, இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய படங்களை வந்து ஞாபகப்படுத்த முடியல. அதில் வந்து இன்றைக்கி நல்ல படங்கள் வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வந்துக்கிட்டு இருக்கு. கதையம்சத்தில் புதிதாக ஏதாவது வருகிறதா அப்படின்னா, அந்த கதையம்சத்தில் புதிதுங்கிறதுல கொஞ்சம் குறைவு இருக்குது. அது வேறு விஷயம், அதை ஒத்துக்கணும். நீங்கள் சொன்ன காலம் வந்து நான் ரொம்ப லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொன்ன காலகட்டத்துக்கு வந்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். நான் உள்ளே வந்த காலகட்டத்தில் வந்து சாருக்கு நல்லாவே தெரியும். நான் உள்ளே வந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகின் அனைத்து ஜாபகங்கள் இருந்தாங்க. மகேந்திரன் சார், பாலுமேந்திரா சார், பாரதி ராஜா சார், பாலச்சந்தர் சார், பாக்யராஜ் சார், அப்புறம் மணிவண்ணன் வந்துட்டார் உள்ள. அப்புறம் இன்னும் முக்கியமான நிறைய ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமா அப்படின்னா அது அந்த காலகட்டம் தான், அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இருந்துச்சு. அவர்களுக்குள் முட்டி மோதி வெளியில் வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வெளியில் அதில் வந்தது தான் என்னுடைய பெரிய சக்ஸஸ். அந்த காலகட்டத்தில் வந்து நான் யாரையெல்லாம் பார்த்து வியந்தேனோ, அதாவது நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது, பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறேன், 100க்கு 100 படம் பார்த்துட்டு எனக்கு புரியலை. நான் வந்து திருப்பியும் போய் பார்த்தேன். அதே மாதிரி ஸ்ரீதர் சாருடைய அலைகள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது படம் ஃப்ளாப்பு. எங்கள் ஊரில் 3 நாள் ஓடிச்சு. 3 நாள் 3 ஷோ பார்த்தேன். எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சி அந்த வயசுலேயே. ஸோ அந்த மாதிரிலாம் படங்கள் பார்த்துட்டு அவங்களையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப, அதாவது இமயம் மாதிரி நினச்சிட்டு, பாரதி ராஜா சார் உண்மையிலேயே சொல்கிறேன், போனால் ஒரு கேள்விக்குறி படம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். கமலஹாசன் சார் வந்து கோவணம் கட்டிக்கிட்டு திருச்சி ராஜா தியேட்டரில் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் அதில் இருக்குது. என் நண்பர் கேட்குறாரு, வாங்க அப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன், ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரேன், ஈவினிங் ஷோ, நைட் ஷோ இது பார்த்துட்டு அப்புறம் ஹாஸ்டல் போவோம் அப்படின்னாரு. நல்ல படம் ஒன்று நல்ல படமும் 3வது தடவையாக பார்த்துட்டு வரேன். நான் போன ஒரு கேள்விக்கு நான் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வரேன், என்னை உள்ளே கூப்பிடாதீங்க அப்படின்னேன். நீங்கள் வாங்கினார், படம் நல்லா இல்லைன்னா அப்புறம் திட்டிடுவேன் அப்படின்னேன். இவனு கட்டாயப்படுத்தி என்னை எழுதிட்டு போய் உள்ளே வச்சார். படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு 45-50 நாள் அந்த படத்தை பார்த்துருப்பேன். 16வதுலேயே நான் ஒரு ஒளிச்சித்திரம் மாதிரி சொல்லுவேன். இவங்க தான் என்னை வந்து சினிமாவுக்கு வான்னு சொன்னவங்க, என்னுடைய மானசீக குருக்கள் இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிற அளவுக்கு என்னை வளர்த்துக்க அந்த காலகட்டத்தில் முடிஞ்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த 18 வருஷங்கிறத வந்து நான் வந்து எனக்கு கஷ்டம் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ரொம்ப 78ல் வந்து 96ல் தான் நான் வெளியில் வர்றேன் ப்ராப்பராக. அந்த 18 வருடங்கள் எனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அது எனக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை கொடுத்தது. இன்றைக்கி நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த 18 வருடங்கள் தான் எனக்கு. அந்த 18 வருடங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட அந்த அனுபவம் இல்லாமல் போயிருந்தால் நான் இந்த ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ நான் காணாமல் போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இவ்வளவு நாள் நான் வந்து உங்களாலெல்லாம் நான் வந்து ஒரு மரியாதையாக என்னை வந்து நீங்கள் அழைத்து பேசுகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு அந்த பேஸ் கொடுத்தது அந்த 18 வருடம் தான். அதனால் அது நான் லேட்டாக நினைக்கல, அது சரியாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு இன்றைய தமிழ் சினிமாவுக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் எதுவுமே இல்லை. நல்ல படங்கள் தான் வந்துகிட்ருக்கு. ஆனால்
இன்னும் கதைகளில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் மட்டும் எனக்கு தோணும், அவ்வளவுதான். நீங்க 40ஸ்ல அந்த படம் எடுத்திருந்தா கூட காதல் கோட்டை ஆட்டம் எல்லா படமும் ஆட்டம். ஆனா நீங்க 20ஸ்ல இருக்கிற இயக்குனர் மாதிரி எடுத்தீங்க. உங்க மனசை அப்போ ரொம்ப சின்ன வயசா மெயின்டைன் பண்ணி அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கீங்க. அதுக்கு பாராட்டுக்கள். நன்றி. இப்போ கூட நான் அதே மனநிலையில் தான் இருக்கேன். 20 வயது பையனுடைய மனநிலையில் தான் நான் இருக்கேன். இப்போ கூட என்னால் ஒரு அற்புதமான காதல் கதையை பண்ண முடியும். என்ற கதை இருக்குது. ஆனால் வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன, மற்றவங்க பார்வையில் நம்ம வந்து வயதான டைரக்டராக இருக்கோம், அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுடைய மகள் எல்லாருமே வந்து சினிமா துறையில் இருக்காங்க. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது நான் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் என்னென்னா, நான் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஐடி பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியா பண்ணாங்க. இவங்க யாரும் சினிமாவுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. காதல் சாம்ராஜ்யம் படம் பண்ணும்போது விஜய் வந்து ஸ்கூல் கோயிங் கேர்ள், 10வது. அப்போ வந்து ஷூட்டிங்லாம் வரும். அங்கே வெங்கட் பிரபு இருப்பார், சரண் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் அறிமுகமாகும். ஒரு குழந்தையா அவங்களுக்குள்ள ஜாலியாக விளையாண்டு பேசிட்டு எல்லாம் இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து பின்னாடி வெங்கட் பிரபு சென்னை 28 பண்ணும்போது ஒரு நாள் வந்து விஜய் கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. விஜய் கேட்டுச்சு, இது மாதிரி வெங்கட் பிரபு நடிக்கிறியான்னு கேட்குறாரு. கேட்டுச்சு, நடி அப்படின்னு. ஆனால் 4 சீன் தான் சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஒரு சீன் கொடுத்தாலும் நடிக்கிறதுனா போதும். ஒரு சீன் போதும் ஒரு படத்துக்கு, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அது நல்ல சீனாக ஒரு சீன் நடித்தா போதும். நடிக்கணும்னா நடி. 4 சீன் வந்து எனக்கு ஆஸ் அ டைரக்டராக நான் இருக்கிறதுனால என்னை 4 சீன்லாம் குறை சொல்லாது அப்படின்னு. ஸோ அது அப்படி தான் போச்சு. அது வெங்கட் பிரபுக்கு, சரண் அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும் அப்படின்னு. அப்புறம் கார்த்திகா கனி, அதை பொறுத்தளவு அது வந்து பயங்கர ஷை டைப், ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் விஜயோட லைஃப் கேரியர் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா டிவி காம்பேரிங்லேருந்து ஆரம்பிச்சிச்சு, விஜய் டிவிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அங்கே போகும்போது விஜய்க்கு துணையாக போகும்போது அப்படியே வந்து எங்கேயாவது போகும்போது பக்கத்தில் கூப்பிட்டு நிப்பாட்டி அதனுடைய பயம் போய் அப்புறம் வந்து அது நல்லா தமிழ் பேசும். இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் வந்து இப்போ மகாபாரதம் சொல்லிகிட்ருக்கு. அதனால பொன்னியின் செல்வன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொன்னியின் செல்வன், அது ரொம்ப தமிழில் ஆர்வம், நிறைய விஷயங்கள் பேசும். அது இயல்பாக, அதாவது நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் அது வந்துச்சு. அப்புறம் வந்து அது நடிக்கணும்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பாராசூட் நடித்ததெல்லாம் எனக்கு மிரட்சியான விஷயம். அது ரொம்ப இதாகிடுச்சு. 3வது பொண்ணு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியா முடிச்சுட்டு அது பாட்டுக்கு அதுக்கு காஸ்டியூம் டிசைனர் ஆகணும்னு ஆசை. பெரிய காஸ்டியூம் டிசைனர் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா அகத்தியன் பொண்ணுனா வேணாம் போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் நிறைய கண்டிஷன் போட்டாங்க, நீ பஸ்ஸில் வரணும், இல்லாட்டி ஆட்டோவில் தான் ஒன்று வெளியில் போகணும், அப்படி இப்படிலாம் கண்டிஷன்லாம் போட்டு அது அப்படியே இருந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படியே ஒர்க் பண்ணி அப்படியே கற்றுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் வந்து சின்னதாக படம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்படி போகும்போது இது அப்பா இந்த படத்தில் நடிக்க சொல்லியிருக்காங்கப்பா, ஒரு ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னிச்சு. தவிர கண்ணு கொலை எடுத்தாலும் அவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் தியேட்டருக்கு போகிற வரைக்கும் இது ஏதோ ஒரு இது அப்படின்னு சொல்லி தான் போய் உட்காந்தேன். தியேட்டரில் போய் பார்த்த பிறகு தான் இது இவ்வளோ பெரிய ரோல் நடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ என்னென்னா, நான் சினிமாவில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வழி இருந்துச்சு. பட் அதுக்காக வந்து நான் எந்த முயற்சியும் அவங்களுக்கு பண்ணல, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஹலோ சார். ஹலோ, வணக்கங்க சார். உங்கள் ஃபிலிம்ஸ் நிறையா நான் பார்த்துருக்கேன். காதல் கோட்டை, ராமகிருஷ்ணா, அதே படம். உங்களுக்கும் தேவா சாருக்கும் அந்த பாண்ட் எப்படி சார் இருக்கும்? ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு டைரக்டருக்கு உண்டான ஒரு பாண்ட் மாதிரி இருக்குமா? இல்லை நீங்கள் அந்த ஸ்டோரி சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த டெலிவரி அது எப்படி சார் இருக்கும்? தேவா சாருக்கும் எனக்குமான உறவுங்கிறது வந்து, நான் மனசுக்கேத்த மகராசான்னு ஒரு படம் கதை வசனம் பண்ணேன். அந்த படத்துக்கு தான் அவர் முதல்ல மியூசிக் பண்ணார். கவிஞர் காளிதாசன் பாடல்கள் எழுதினார். ஸோ அங்கே இருந்தே ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருந்துச்சு எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான நட்பு இருந்துச்சு. அப்புறம் வந்து மாங்கல்யம் தந்தனானேன்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கு அவர் மியூசிக் பண்ணார். அதுக்கு அந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தோல்வி படமாகிடுச்சு. அதற்கு பிறகு நான் மதுமதி பண்ணுற காலத்தில் வந்து அண்டாலயா பிரபாருக்கு வந்து அவர் வந்து இப்போ பொண்ணு வைகாசி பிறந்தாச்சு பண்ணார். வைகாசி பிறந்தாச்சு பெரிய ஹிட்டு. அதுக்கு பிறகு அவர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்த நேரம் நான் வந்து அதுக்கு பிறகு மதுமதி பண்ணேன். வான்மதி பண்ணும்போது அன்பாலயா பிரபார், மதுமதி பண்ணேன். மதுமதி பண்ணும்போது நான் பிரபார் சார்கிட்ட வந்து தேவா சார் மியூசிக் போடலாம் அப்படின்னா, அப்போ தேவா சார் மிகப்பெரிய பீக்கில் இருக்கார். நான் இவ்வளவு தான் சம்பளம் தருவேன், அது போய் பண்ண முடியுமா அப்படின்னாரு. நான் தேவா சார்கிட்ட போய் கேட்டேன், சார் இவ்வளவு தான் சம்பளம் தருவாங்க, ப்ரொடியூசர் பண்ணி தருவீங்களான்னு. உங்களுக்காக பண்ணி தரேன் அப்படின்ட்டு ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு தான் அந்த படம் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதற்கு பிறகு நான் என்ன காரியம் பண்ணேன் அப்படின்னா, காதல் கோட்டைக்கு வந்தோடனே திருப்பி
இதே சம்பளத்துக்கு போய் பேசிட்டு வாங்கன்னு அதே படத்துக்கு சொன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக போய் தேவா சார்கிட்ட, சார் நான் வந்து இது மாதிரி அனுப்பிச்சிருக்காரு சம்பளம் பேசுகிறதுக்கு, நான் பேச மாட்டேன், நான் போய் அவர்கிட்ட போய் பதில் சொல்லிவிடுவேன், அவர் வந்து உங்கள்ட்ட சம்பளம் பேசுவார் அப்படின்னாரு. போனேன். பாண்டியன் சார் கேட்டார், என்ன சொன்னார் தேவா சார்னு, நீங்கள் யார் எனக்கு சம்பளம் பேசுகிறதுன்னு கேட்டார். என் ப்ரொடியூசர் எனக்கு சம்பளம் விஷயம், நான் போய் அவருக்கு சும்மா கூட படம் பண்ணுவேன், நீங்கள் யார் இடையிலன்னு கேட்டார் அப்படின்னு சொன்னார்னா, அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்து பெரிய சம்பளம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். அப்படி அதனால் அவருக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய நட்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நட்பில் வந்து ரெண்டாவது, நீங்கள் வந்து மற்ற மியூசிக் டைரக்டர் மாதிரி நான் வந்து தேவா சார்ட்டை போட்டு அழுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அவர் போனோன்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்து எனக்கு நிறைய, ஏன்னா அவர் அந்த மனசுக்கு ஏற்ற மகாராசாவுக்கு முன்னே அந்த பீரியடில் வந்து 92C இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது இல்லை, மவுண்ட் ரோடில் இல்லை, அது பெரிய பில்டிங் ஆகிடுச்சு. அங்கே உட்காந்து அவர் டியூன் போட்ட நிறைய டியூன் தான் பின்னாடிலாம் வந்துச்சு. அங்கேருந்து ரெக்க கட்டி பறக்குதப்பா அம்மா சைக்கிள்லாம் அங்கே போட்ட டியூன் தான் அது. அதனால் வந்து அவரோட நெருக்கமாக இருந்த நட்பு. ரெண்டாவது வந்து அவரை போட்டு நான் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் சொல்கிறதில்ல. கதையை சொன்னோன்னே அவராக இன்ஸ்பிரேஷன் ஆகி போடுற ஒரு டியூன் இருக்கும். இல்லாட்டி அவர் போட்டு வச்சுருக்க டியூன் நிறைய போடுவார். அதுலேருந்து ஒன்று எடுத்துக்க வேணாம், இதை கொடுத்துருங்க அப்படின்னு. சில சமயங்களில் நான் எழுதி கொடுக்குற லிரிக் போடுவார். அப்படி தான் வந்தது. விருப்பமில்லையா திருடா விருப்பமில்லையாவெல்லாம் அப்படி தான் வந்துச்சு அந்த இது. அதனால் எனக்கு அவருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதாவது நான் இன்றைக்கி பேசுகிறவங்கலாம் வந்து என்னை ஒரு நல்ல பாடலாசிரியராக இருக்கீங்க சார் அப்படின்னாங்கன்னா அதுக்கு தேவா சார் ஒரு காரணம். நல்லா இருக்கும் சார். இந்த காதல் கோட்டையில கூட எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எப்படி சார் வந்து அது எங்க இருந்து சார் உங்களுக்கு அது வந்து பிரதிபலிச்சுது? அந்த ஸ்டோரி வந்து காதல் கோட்டை இந்த மாதிரி பார்க்காமையே லவ் பண்ணலாம் அப்படி. ஆனா ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதுவா இருந்தாலும் என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி அது நமக்கு நிறைய வந்து அந்த இடத்துல இவங்க சேருவாங்களா இல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தூண்டுற மாதிரியே இருக்கு. அவங்க 2 பேரும் சேருவாங்க, எப்படி சேருவாங்க, சேரக்கூடாதா, சேரணுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் வருது. அது எங்கேருந்து சார் உங்களுக்கு அது அந்த நாட் கிடைச்சது? கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார் நட்புன்னு புறநானூரில் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க 2 பேரும் பார்க்காமலே நட்பு வச்சுருப்பாங்க. கடைசி நேரத்தில் தான் 2 பேரும் சந்திப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அது நீங்கள் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார்னு கூகுள் பண்ணிங்கன்னா அந்த கதை உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் புறநானூற்று கதை ஒன்று அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். அதுதான் பேஸ் ஆகிட்டேன். சரிங்க சார். சார் நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய மருமகனுடைய கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த படத்தினுடைய திரைக்கதையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? எனக்கு படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிடம் வந்து இது என்ன வழக்கமான கதையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த கதைக்குள்ள ஒரு உங்களுடைய படங்களில் ஏதாவது ஒரு படம் வந்து பார்த்து எடுக்கணுன்ற எண்ணம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு காதல் கோட்டை கேட்டாங்க, நான் மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி முரளி சார் கூப்பிட்டார், கோவில் சேதி பண்ணுவோம் சார் பார்த்து பண்ண, அது முடியாது சார், கோவில் சேதியை திரும்பி பண்ணுவோம்னாரு. உங்களுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் காதல் கோட்டையும் கோகுலத்து சேதியும் உலகமே கொண்டாடிய படங்கள். தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமான கமல்ஹாசன், ரஜினிகாந்த் 2 பேரும் அந்த படத்தை பார்த்து உங்கள்கிட்ட பாராட்டியிருக்காங்களா? மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.